ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது அப்பாச்சி 160 2V மாடல் வந்து இருக்குது. ஸோ 2 வால் மாடல் அண்ட் நிறையா பேருக்கு ஒரு பிடிச்ச அண்ட் ரொம்ப க்ரேஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து பிளாக் எடிஷன் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த அப்பாச்சி சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் கலர் வேரியண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு. அதுதான் இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் படி 1,42,000 சம்திங் சேல் ஆகுது. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் வேரியண்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மிடில் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய ஒரு மாடலு அண்ட் ரேசிங் ப்ளூ இருக்கக்கூடிய கலர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் வேரியண்ட் அண்ட் ப்ளூடூத் பேரிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து இது. ஸோ இந்த மாடலுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,62,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்து கோட் பண்ணுறாங்க. இந்த வண்டிகளுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பேஸ் வேரியண்ட் நான் சொன்னால் 1,42,000 அந்த பிளாக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியலில் டிஸ்க் பிரேக் வராது, வெறும் ட்ரம் பிரேக் தான் வரும். அண்ட் அந்த வேரியண்ட்டில் ப்ளூடூத் பேரிங்லாம் கிடையாது, ஒரு நார்மலான டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்ஸ் எல்லாமே காமன் தாங்க, எல்லாத்துக்கும் சேமாக தான் வரும். என்ஜின்லேயும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. இந்த எலக்ட்ரானிக்கலாக அந்த ப்ளூடூத் வராது, கலர் ஒரு மாற்றம் வரும், ரியரில் டிஸ்க் பிரேக் வராது. இது மூணு தான். பட் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் வேரியண்ட்டுக்கு வந்து வரும். அட் த சேம் டைம் இந்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ஏபிஎஸ் அந்த ஒரு மோட்டோ டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் 4 வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டூயல் ஏபிஎஸ் வரும். பட் இதில் ரியரில் டிஸ்க் பிரேக் தான் வரும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அட் சேம் டைம் அந்த ஒரு ஓல்டு ஸ்கூப் மாடலை இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக, ரொம்பவே ஒரு கன்வீனியண்ட்டாக, அந்த பழைய அப்பாச்சி சீரியஸில் உங்களுக்கு ஒரு கம்பீரமாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வண்டியில் டயர்ஸோட ரியர் செக்ஷன்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். அண்டு அந்த 180 சீரிஸ்லாம் பெரிய டயராக வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியோட வெயிட் இன்னுமே ஸ்டில் ஸ்டேம் அந்த ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு வெயிட்டில் தான் வந்து வருது. பல்சர் 150, அப்பாச்சி 160 இது ரெண்டுக்குமே அந்த உள்ள எலக்ட்ரானிக்கலாக நிறைய மாற்றங்கள் கொடுத்துருந்தாலும் வண்டிகளில் வெளியில் தோற்றங்களில் எந்த மாற்றங்களும் கொடுக்காம டிவிஎஸும் சரி பஜாஜும் சரி இன்ன வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 160cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது 2 வால்வ் என்ஜின் தான். ஸோ பவர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 15.8 பிஹெச்பியும் 13.8 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கிக்கர் வந்துட்டு இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் தான் அந்த ஒரு பிளாஸ்டிக் கவுல் வந்து அந்த கிளச் கேஸில் மாட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் பொறுத்த வரைக்கும் சைலண்ட் ஸ்டார்ட் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையுமே நல்லா இருக்குது. ஒரே ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரிகர் ஆகி ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கிடையாது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அந்த பழைய அதே டைப் தான். உங்களுக்கு நார்மலான வெட் கிளச் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் எதுவும் கிடையாது. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த பழைய அப்பாச்சில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரியான ஒரு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேசிங் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஒரு மேட் ப்ளூ கலரில் வரும், கிளாஸியாக இருக்காது, ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டிவிஎஸ் டயர்ஸ் வரல, ஜேகே டயர்ஸ் வந்து வராங்க ஒரு காஸ்ட் கட்டிங்காக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ஒரு கட்டட் அந்த பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட இந்த வேரியண்ட் வந்து வருது. டயர்ஸோட செக்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 90/100 தான், ஒரு சின்ன டயர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 110 செக்ஷன் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதுங்க டயர் இந்த வண்டியில். ஏன்னா ஒரு 120, 130 செக்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த பழைய 180 சீரீஸில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், நல்ல குண்டான ஒரு டயர் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வருது. நமக்கு அந்த நார்மலான அந்த கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கம்ஃபர்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன். ஃபேமிலிக்கும் சரி, அதே மாதிரி நீங்கள் தனியாக ஒரு ரோட் ஸ்டெபிலிட்டியில் போகிறீங்கனாலும் சூப்பராக இருக்கும். மெயினாக அப்பாச்சி சீரியஸ் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான ரீசனே என்னென்னா இந்த வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்க்ஸ்லேயே செட் ஆகி வரும். அதனாலேயே இதுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். கம்பேர் டு பல்சரை விட இந்த வண்டி வந்து எனக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டர் அண்ட் ரொம்ப வைடரான ஒரு வண்டி. அப்படியே ரியரில் பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ அப்டேட் பண்ண ஒரு எல்இடி டிசைன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். உங்களுக்கு ரியர் பார்த்தா தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடிக்கான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததும் எல்இடி தான், பட் இதோட அந்த ப்ரீமியம்னஸ் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. இதோட அந்த ரியர் லைட் வந்து பார்க்குறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் 4மே அந்த பழைய ஸ்கூப் டிசைன். அதாவது இந்த வண்டி
வண்டியில் பழைய ஸ்கூப் டிசைன் வந்து பிளாட்டினா மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பாச்சி 4Vக்கான ஒரு இண்டிகேட்டர் செட்டப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செட்டப்ஸ் நல்லாயிருக்கு. பட் அதுவே அப்பாச்சி 4Vயில் டாப் வேரியண்ட்டுக்கு எல்இடி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கான எம்பலம் வந்து கொடுத்துருப்பாங்க, டிவிஎஸ் ஒரு இது. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஒரு கவுல் மாதிரி கொடுத்து அதில் ஆர்டி ரேஸ் டியூன்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டோட லைட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஸ்கூப் டிசைன் தான். உங்களுக்கு பிரைட்னஸ் நான் கம்மி பண்ணி காட்டுறேன். அப்படியே பார்க்கவே ஒரு வில்ல மாதிரி இருக்கும், ஒரு காட்ஸிலா லுக் இருக்கும். அது ஒரு ஃப்ரண்ட் லுக் பார்க்குறது எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஃபேஸ் செட்டப் ரொம்ப சின்னது இந்த வண்டியில். அட் த சேம் டைம் நல்லா பாடி அகலமாக இருக்கும், அந்த மஸ்குலராக இருக்கும். அந்த ஐப்ரோஸ்க்கான அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு வாய் அந்த ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அப்பாச்சிக்கு ஒரு ஸ்டில் ரொம்ப பிடிச்சி. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸில் இதை விட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த எல்இடி அப்கிரேட்ஸ் வந்துமே ரொம்ப அதை மொக்க பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் குட்டி பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஹாலஜன் லைட் செட்டப் வரும். பட் இதில் எல்இடி செட்டப்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஓகேவாக பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப ஸ்டில் இந்த வண்டி இன்னும் மெட்டல் டேங்க் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் தான், இது அப்போலேருந்தே பிளாஸ்டிக்ஸ் தான். சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு சீட்டர் செட்டப் தான். ஓகே, டீசெண்டாக இருக்கும். லவர்ஸ் அண்டு மேரேஜ்ஸ் அண்ட் ஃபேமிலி மேன் எல்லாருமே ஓட்டுற மாதிரி ஒரு பைக் இது. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் அதோட அந்த கன்சோலுக்கு போயிடலாம். இதோட கன்சோலோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான டிஜிட்டல் கன்சோல் மீட்ரு வித் ப்ளூடூத் பேரிங்கோட இந்த மாடல் வந்து இருக்குது. இதில் ப்ளூடூத் இல்லாத கன்சோலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா டைம் இருக்குது, தென் ஓடோ ட்ரிப் பி வந்து கொடுத்துருக்காங்க. 35.2 கிலோமீட்டர்ஸ் ஓடோ வந்து காட்டுது. அண்டு ஃபியூவலுக்கான அந்த ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, ரெயின், அர்பன், ஸ்போர்ட். அப்படியே பட்டனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்துக்கான அந்த மேப் கனெக்ஷன்ஸு, ஃபோன் அலர்ட்ஸ், நேவிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேண்டமாகவே இந்த வண்டியில் வந்துடும். லைக் உங்களுக்கு 4V மாதிரி தான், 4V அண்ட் அப்பாச்சி 200 இருக்கு இல்லையா, அதே மாதிரி விஷயங்கள் சேம் கன்சோல் மீட்டர் தான். அண்டு டாப் வேரியண்ட்டில் உங்களுக்குமே வந்து கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வராது. இந்த வண்டியில் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வராது. உங்களுக்கு இதே வந்துட்டு 4Vயில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் கியர் போகிறீங்க அப்படிங்கிறத காட்டும், அதில் காட்டாது. கீழே வந்து சைடு இண்டிகேட்டர்ஸு, சர்வீஸு, லோ ஃபியூவல், நியூட்ரல், ஹைபீம் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் கொடுக்கல. ஏபிஎஸ்க்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. மோடு செட்டிங்கான பட்டன். மோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் பி ஹை ஸ்பீட் காட்டும், 60 கிலோமீட்டர்ஸுங்கிறது ஆவரேஜ் காட்டுது. இதில் வந்து ஸ்போர்ட் மோடில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4Vயில் ட்ராக் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் இதுலேயே டாப் வேரியண்ட்டில் ட்ராக் வரும். அப்படியே சுவிட்சஸோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப அந்த பழைய அதே செட்டப்புங்க, இதெல்லாம் மறக்கவே முடியாது. மோட் பட்டன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா. அந்த புடு பீட்டு பழைய அப்பாச்சியோட அந்த ஃபீல் லைட்டாக வருது. த்ராட்டில்லாம் நல்லாயிருக்கும், அதில் எந்த இது இல்லை. அலுமினியம் அந்த இது கொடுத்துருக்காங்க, இதுவும் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளச் நல்லா லைட்டாக இருக்குது, பட் நார்மல் கிளச் தான். பேஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் பழைய அதே ஹாரன் செட்டப் மாற்றலை. அண்ட் இந்த ஸ்போர்ட் மாதிரியான ஒரு ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த லுக்கை வந்து பாருங்களேன், ஃப்ரண்ட் லுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டாக்கோமீட்டர் ஆன் பண்ணோன்னு அப்படி ஏறி இறங்கும் பாருங்கள், அது அவ்வளோ அம்சமாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல, டெக்னாலஜிக்கலி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி தான் ஆகணும், அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோடைய ஓவரால் அவுட்லுக்ஸ் அண்டு ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப இதுதான். இந்த அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இதை வந்து அந்த மேஜர் சேஞ்சஸ் 2020 மாற்றினாங்க. அப்போலேருந்தே வண்டி ஸ்டில் இப்படி தான் இருக்குது. 2021, 22 அந்த டைமில் மாற்றினாங்க. அப்போ என்ன மாற்றங்கள் இருந்துச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போயும் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய மாற்றங்கள் அப்படின்ட்டு இந்த வண்டியில் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் இருக்குது. சக்ஸஸ்மே பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நல்லா தான் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது, ரொம்ப டல்லும் கிடையாது. ஏன்னா இன்னுமே இந்த லுக்ஸுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நானும் ஒன் ஆஃப் த ஃபேன் இந்த லுக்ஸுக்கு. பட் இப்போ இதை விட பெரிய பெரிய பைக்ஸ்லாம் வந்ததுனால இவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த அப்பாச்சி 2V எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்டு உங்களுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு வந்து ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அந்த பழைய ஞாபகங்கள், சைடில் அந்த ஸ்கூப் போகிற டோரு, அது எல்லாமே இன்னும் இந்த வண்டியில் இருக்குங்க, எதுவும் மாற்றலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸ் வேரியன்ட், பிளாக் கலர் வேரியன்ட், ட்ரம் வரும். அந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
1,42,000 ஸ்டார்ட் ஆகுது அந்த பேஸ் வேரியண்ட்டு. இதோடைய அந்த ப்ளூடூத் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எடிஷன் டாப் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,62,000 வரைக்கும் வந்து வருது. ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியட்டாக 2 வேரியண்ட்ஸ் வரும். உங்களுக்கு ட்ரம் இருக்கக்கூடிய ஒரு மாடல், டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு மாடல். இதுலேயே டிஸ்க் இருக்கக்கூடிய மாடலில் ப்ளூடூத் இல்லாமல் ஒரு மாடல், ப்ளூடூத் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே JK டயர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன் ரோட்டில் ஓட்டி பார்த்தா இதோட கம்ஃபர்ட் லெவல் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நம்புகிறேன். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ S50 எனக்கு தெரிஞ்சு 45 to 55ங்கிறது ஓகேவான ஒரு மைலேஜாக இந்த வண்டியில் இருக்கும். ஏன்னா பழைய பைக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45லேருந்து 50 கிடைக்குங்க. சேம் அதே தான் எக்ஸாக்டாக இதுவும் இருக்கும், ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஸோ மைலேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் 160cc டீசெண்டான மைலேஜ் தான் எனக்கு படுது. ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரிவ்யூவில் நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த அப்பாச்சியோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.